ஹலோ வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா 3D இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 3D கேப்பபிலிட்டிஸ் வந்து ஃபோட்டோஷாப் CS5 எக்ஸ்டெண்டட், ஃபோட்டோஷாப் CS6 எக்ஸ்டெண்டட், அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப் CC அந்த வெர்ஷன்ஸில் தான் இருக்குது. உங்ககிட்ட வெறும் ஃபோட்டோஷாப் 5ஓ இல்லை வெறும் ஃபோட்டோஷாப் 6ஓ இருந்தால் இந்த 3Dயோட ஃபெசிலிட்டியை யூஸ் படுத்த முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி பார்ப்போம். லெட்ஸ் கிரியேட் ஒன் டாக்குமெண்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் ப்ரெஸிங் Ctrl+N. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேற எந்த ஸ்பெசிஃபிக் இதுவும் கிடையாது. இட்ஸ் 1500 by 1000 height and width pixel and the resolution is 150 pixels. Let us give a name to this. Let's call it type and we'll click OK. இந்த இடத்துல ஸ்க்ரீன் வருது. இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது இந்த வெர்ஷனில் வெறும் டைப்பில் இருக்கக்கூடிய 3D மட்டும்தான். ஸோ ஐம் ஜஸ்ட் ப்ரெஸிங் T. நான் எந்த ஃபாண்ட் வேணாலும் யூஸ் படுத்தலாம். நான் யூஸ் படுத்துறது வந்து அமெரிக்கன் கேப்டன் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் டைப்பிங் TYPE அண்ட் ஐ ப்ரெஸிங் என்டர் கீ டு அக்செப்ட் இட். இப்போ இந்த டைப்பை வந்து பார்த்தீங்கன்னா புது லேயரில் வந்திருக்கு. இந்த டைப்பை வந்து நம்ம இந்த பவுண்டிங் பாக்ஸ்க்குள்ளே நம்ம சென்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு V ப்ரெஸ் பண்ணுங்கள் அல்லது மூவ் டூல் இருக்கு இல்லையா, இங்கே அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் Ctrl+A அல்லது எடிட் செலக்ட் ஆல் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா கூட செலக்ட் ஆல் அப்படிங்கிறத போட்டிங்கனாலும் அது செலக்ட் ஆகும். அது வந்து இந்த ஹோல் லேயரை செலக்ட் ஆகும். ஹோல் லேயரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மூவ் டூல் கிட்ட போனீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். இது வந்து சென்டர் பண்ணுறது, ரைட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சென்டர் வெர்டிகலி அண்ட் சென்டர் ஹாரிசான்டலி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைப்புங்கிறது வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு பர்ஃபெக்டாக நடுவில் இருக்குது. இப்போ Ctrl+D ப்ரெஸ் பண்ணி இந்த செலக்ட் பண்ணுறதை டீசெலக்ட் பண்ணி முடிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டைப் 2ல் மட்டும்தான் 3D வெர்ஷனில் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் 3D மெனு பேலட் இங்கே இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா விண்டோஸ் கோ டு 3D, இந்த 3D இந்த செக் மார்க் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3Dயை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லேயர் பேலட்டில் போயிட்டு இந்த டைப் அப்படின்ற இந்த டைப் லேயர் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு 3D அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இது 3Dயை ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ 3D லேயர் ஃப்ரம் ஃபைல். இப்போ வந்து இந்த மற்ற 3D ப்ரோக்ராமில் இருக்கிறதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது. 3D ஃப்ரம் எக்ஸ்ட்ரூஷன் ஃப்ரம் த செலக்டட் லேயர். இந்த ஆப்ஷனை தான் நம்ம எடுக்க போகிறோம். பிகாஸ் திஸ் இஸ் த லேயர் வி ஹவ் செலக்டட் அண்ட் திஸ் இஸ் த 3D எக்ஸ்ட்ரூஷன் ஃப்ரம் செலக்டட் லேயர். அதுக்கப்புறம் நம்ம பென் டூலில் போட்டாலும் நம்ம பார்த்து இது பண்ணலாம். அதான் பின்னாடி வர அட்வான்ஸ்டு எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஈவன் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செலெக்ஷனை கூட நீங்கள் வந்து 3Dயாக பண்ணலாம். அதுக்கு அடுத்த மாதிரி இந்த நியூ மெஷ் ஃப்ரம் லேயர் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு இருக்குது, ஆல்ரெடி மெஷ் ப்ரீசெட்ஸ் இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய அட்வான்ஸ்டு எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். அதே மாதிரி இன்னும் அட்வான்ஸ்டு இது வந்து டெப்த் மேத் டு பிளேன் 2 sides இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி அப்படியே பறக்கிற மாதிரியே நம்ம வந்து ஆக்சுவலாக யூ கேன் கிரியேட் அ வெரி மேக்னிஃபிசன்ட் 3D லேயர். அதே போல் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கெட் மோர் கண்டென்ட் ஃப்ரம் எல்ஸ்வேர் அவுட் சைட் இதுலேருந்து இந்த அடோபே சைட்லேருந்து கூட யூ கேன் கெட் கண்டென்ட் 3D கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். பட் ஃபார் நவ் ஃபார் த சேக் ஆஃப் திஸ் எக்ஸாம்பிள் வி ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி 3D அண்ட் நியூ 3D extrusion from select layer. So it takes some time depending upon the processor speed. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் 3D டைப் வந்துடுச்சு. ஸோ இந்த 3D டைப் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பி வச்சானா இந்த இடத்துல 3D எக்ஸ்ட்ரூஷன் தெரியுது. ஸோ இந்த பக்கம் கட்டமாக தெரியறது தான் இட்ஸ் கால் த கிரவுண்ட் பிளேன். இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பக்கம் எல்லோவில் இருக்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ். இந்த ஸ்க்ரீன் வந்து இட்ஸ் அ சப்ளிமெண்டரி ஸ்க்ரீனிங். இந்த ஸ்க்ரீன் சப்போஸிங் உங்களுக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா தென் கோ டு வியூ, ஷோ, 3D செகண்டரி வியூ, 3D கிரவுண்ட் பிளேன், 3D லைட், 3D செலெக்ஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த சப்ளிமெண்டரி வியூ. பிகாஸ் நம்ம இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தோம்னா
அது வந்து மெயின் விண்டோக்கு வித் ரெஃபரன்ஸ் டு தட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து இது நமக்கு தெரியப்படுத்தும். இதுலயே யூ கேன் வியூ இன் டிஃப்ரெண்ட் வேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட் கேமரா இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பண்ணலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒருவேளை இந்த டைப் அப்படிங்கிறத நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வியூ பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடு அந்த பக்கம் இருக்கும். யூ கான்ட் ஃபைண்ட் எனி டிஃபரன்ஸ் பிகாஸ் வி ஹவ் நாட் மேட் எனி சேஞ்சஸ் டு திஸ். அதே போல் டாப், இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அந்த டிஒய்பிஇ இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்குது. லைக்வைஸ் பாட்டம், பேக், ஃப்ரண்ட், வேனிஷிங் பாயிண்ட், கிரிட் அதெல்லாம் இருக்கு. ஸோ ஃபார் நவ் வி வில் கீப் இட் அஸ் டாப். நவ் இது இந்த how do you say this, இந்த 3D என்விரான்மெண்ட்குள்ள நமக்கு வேணுங்கிறத மூவ் பண்ணுறது அல்லது நம்ம வியூவை மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற மாதிரி. முதல்ல பார்த்தீங்கன்னா எழுந்து போனீங்கன்னா பேலன்ஸே இருக்காது. சைக்கிள் எங்கேயோ போகும், நீங்கள் எங்கேயோ போய் விழுவீங்க. பட் ஆஸ் யூ கெட் ப்ராக்டிஸ் டு இட் யூ ஒன்ட் ஈவன் நோ தட் யூ ஆர் டிரைவிங் அ சைக்கிள். அப்படியே கையை ஃப்ரீயாக விட்டுட்டு ஜாலியாக போயிட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரி தான் இந்த இதுவும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டாண்டிங்காக, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து கரண்ட் வியூவில் வந்து இந்த ஒரு நிமிஷம் இருக்குது, அது என்ன ரொட்டேட் 3D ஆப்ஜெக்ட், இது மட்டும்தான் வேலை செய்யும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல see this. இது கரண்ட் வியூ. இன்னொன்று இந்த வியூங்கிறது கரண்ட் வியூ அப்படிங்கிறது வந்து இது வந்து உங்கள் கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் எந்த மூமெண்ட்டும் கிடையாது. பிகாஸ் தி ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்டேஷனரி. இந்த இடத்துல நீங்கள் நவுத்துறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் த கேமரா. இப்போ கேமராவை எடுத்து நீங்கள் அப்படி இப்படி நவுத்தி எந்த பக்கம் வியூ பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. வேறஸ் இஃப் யூ கிளிக் த டைப்புங்கிறது தான் இந்த லேயரோட 3D லேயரோட பேரு. ஸோ அந்த இடத்துல எடுத்தீங்கன்னா now if you move this you can see that relatively you are moving the object. So அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். I hope you are getting what I am saying. Okay, now இதில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை குயிக்காக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா you will get what is called this extrusion depth. இந்த எக்ஸ்ட்ரூஷன் டெப்த்துங்கிறது வந்து இங்கே இருக்கிற இந்த நீளம் இருக்கு இல்லையா, இது வந்து 491 யூனிட்ஸ் ஆகுது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஒரு 50 யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா என்டர் பண்ணதுக்கப்புறம் இது பண்ணுங்கள், என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் யூ என்டர் த நம்பர். இல்லைன்னா நீங்கள் மவுஸை மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட யூனிட்ஸ் மேலே இங்கேயும் போக தான் செய்யும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரூஷன் டெப்த் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, 50 யூனிட்ஸ்க்காக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் இன்ஃப்ளேஷன் மெட்டீரியல் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷன் என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பெவல் மெட்டீரியல், பெவல்னா இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பெவல் மெட்டீரியல், அதுவும் நம்ம பின்னாடி வர ஒரு அட்வான்ஸ்டு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். பட் ஃபார் நவ் யூ அக்செப்ட் தட் த பெவல்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த எஃபெக்ட்ஸில் தான் பெவல் அண்ட் எம்பாஸ்லாம் வருது. ஸோ அதே மாதிரி இந்த பெவல் என்ன இருக்குது அப்படிங்கிறத இது மெட்டீரியல் டிசைட் பண்ணுது. அதேமாதிரி எக்ஸ்ட்ரூஷன் மெட்டீரியல்ன்றது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இப்போதைக்கு கருப்பாக தெரியக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணுற மெட்டீரியலுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரூஷன் மெட்டீரியல். அதேமாதிரி இந்த ஃப்ரண்ட் பெவலில் பார்த்த மாதிரி பின்னாடியும் பெவல் இருக்குது. இதுக்கு பின்னாடி சப்போஸிங் யூ மூவ் திஸ் இடத்துல டைப்பை கிளிக் பண்ணிவிட்டு இஃப் யூ மூவ் திஸ், இந்த பின் பக்கம் இருக்கு இல்லையா, பின் பக்கமும் யூ கேன் பெவல் திஸ். ஸோ அந்த மாதிரி பெவல் பண்ணுறதுக்கு தான் பேக் பெவல் மெட்டீரியல் என்ன இருக்குன்றது. அதேமாதிரி பேக் டைப் இன்ஃப்ளேஷன், இந்த பின்னாடி வர இன்ஃப்ளேஷன் மெட்டீரியல் இருக்குது, அதையும் நம்ம என்ன மெட்டீரியல்ங்கிறது இது சுட்டி காட்டுது. நவ் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் நம்ம வந்து we can இந்த இடத்துல கருப்பு மட்டும் இல்லாமல் வேற மற்ற மெட்டீரியல்லாம் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ப்ரீசெட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம். ஸோ when you click on this front inflation material உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வரும். இந்த ஷைன், ரிஃப்ளெக்ஷன், ரஃப்னஸ், பம்ப், ஒப்பாசிட்டி அதெல்லாம் நம்ம பின்னாடி ஒரு வர இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். பட் ஃபார் நவ் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கருப்பு மெட்டீரியல் தான் முன்னாடி இருக்கு. இந்த கருப்பு மெட்டீரியலுக்கு பதிலாக let us say ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிக்ஸ் இருக்குது, ஸ்டோன் பிரிக்ஸ் இருக்குது, இதை நம்ம எடுத்து செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ மொமெண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல் இதுவே இப்போ இதுவாகிடுது.
சேஞ்ச் ஆகிடுது. இப்போ இந்த டைப் ஃப்ரண்ட் இன்ஃப்ளேஷன் மெட்டீரியல் இப்போ இதுவாக மாதிரி இருக்கு. இந்த ஃப்ரண்ட் பவல் மெட்டீரியல் லெட் அஸ் லீவ் இட் ஃபார் த டைம் பீயிங். இந்த டைப் எக்ஸ்ட்ரூஷன் மெட்டீரியல் தான் இந்த இடத்துல இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி அது இன்னும் கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 15ன்றதுக்கு பதிலாக லெட் அஸ் மேக் இட் 150. ஸோ 150ன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பெரிய எக்ஸ்ட்ரூஷன் தெரியுது. ஸோ டைப் எக்ஸ்ட்ரூஷன் மெட்டீரியல். சப்போஸிங் இந்த எக்ஸ்ட்ரூஷன் மெட்டீரியலை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியல் எடுத்துப்போம், செக்கர் போர்டு எடுப்போம். ஸோ தட் இட் வில் பி கிளியர்லி விசிபிள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூஷன் மெட்டீரியலில் என்னென்ன இருக்குன்றது தெரியுது. இந்த எக்ஸ்ட்ரூஷன் மெட்டீரியலை கூட நம்மளால் ஃபர்தராக மேப் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணுங்கிறத பின்னாடி இன்னொரு டுட்டோரியலில் தான் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறது வந்து பேசிக் 3D டைப் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் காட்டுறதுக்கு தான். அதேமாதிரி பேக் இன்ஃப்ளேஷன் மெட்டீரியலையும் பார்த்தீங்கன்னா அது லெட்டஸ்ட் டேக் ஃபார் சம்திங் எல்ஸ். இப்போது வுட் கார்க் அப்படிங்கிறத எடுத்துப்போம். ஸோ இது வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா அது பின்னாடி இருக்காது. ஸோ பட் இஃப் யூ மூவ் அரவுண்ட், இந்த டைப்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இஃப் யூ மூவ் அரவுண்ட், நவ் யூ சி திஸ். இந்த மெட்டீரியல் தான் நம்ம இப்போது பேக் இன்ஃப்ளேஷன் மெட்டீரியல் அந்த இது இந்த பக்கம் வச்சுருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதையே நீங்கள் வந்து வேறு எதுக்காக மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் மாஸ், சிந்தட்டிக். ஸோ இது மாதிரி மாறி போயிடுது. ஸோ தீஸ் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் 3D type. In the 3D type, once you are happy with all these settings, well, let's see one more thing. Idu vandu we have seen only the front portion, top portion, that is the extruding portion, and the back portion. Adu varaikum paathirukom. Now there is another option which is called the light. Light pathina, there are 3 types of light you can use this. One is a point light. Point light ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பாட் லைட்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்பாட் லைட்டு. இன்ஃபினிட் லைட்டுங்கிறது வந்து சன் மாதிரி. இட் வில் பி ரைட் ஃப்ரம் இன்ஃபினிட் அண்ட் யூ கேன் அட்ஜஸ்ட் தி லைட்டிங் அக்கார்டிங்லி. ஸோ இந்த இன்ஃபினிட் லைட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தென் இந்த மாதிரி ஒரு விட்ஜெட் உங்களுக்கு தெரிய வரும். சப்போஸிங் இந்த விட்ஜெட் தெரியவில்லை என்றால் கண்ட்ரோல் H ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் H பார்த்தீங்கன்னா அது ஹைடாக இருந்ததுன்னா இட் வில் கம் அவுட். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இப்போ ஹைட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. சப்போஸிங் யூ டோன்ட் see anything, just press control H, you will get back this light again. ஸோ இந்த இடத்துல இந்த விட்ஜெட்டை எடுத்து நீங்கள் எப்படியே சுற்றினீங்கன்னா இட் இஸ் லைக் சர்க்குலேட்டிங் த லைட் அரவுண்ட் திஸ் பிளேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நல்லா கீழே இது பண்ணிவிட்டு யூ வாண்ட் டு ஷோ அ லாங்கர் ஷேடோ, இட் இஸ் ஒரு மார்னிங் வெயில் மாதிரியோ அது மாதிரியோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த பக்கம் ஷேடோ வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஷேடோ கலரை மாற்றலாம், ஷேடோ இன்டென்சிட்டியை மாற்றலாம், ஷேடோட சாஃப்ட்னஸை மாற்றலாம். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு கவர் ஆல் தோஸ் திங்ஸ் ரைட் நவ். அண்ட் ஒன்ஸ் யூ ஆர் ஹாப்பி வித் த டைப் செட், லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேயரில் போகிறோம். நம்ம இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ தட் இந்த இடத்துல என்னென்ன எஃபெக்ட் கொடுத்துருக்கோன்றது தெரியாது. பேக்ரவுண்டில் நான் கிளிக் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஒயிட், ஐ வாண்ட் டு ஹேவ் சம்திங் லைக் அ ப்ளூ, லைட் ப்ளூ கலர். ஸோ அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐ எம் ப்ரெஸிங் ஆல்ட் அண்ட் பேக் ஸ்பேஸ். ஆல்ட் அண்ட் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரோ அந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஃபில் ஆகும். நவ் கோ பேக் டு திஸ் டைப் லேயர் அகெயின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ see ஒன் ஐகான். திஸ் இஸ் கால்ட் த ரெண்டரிங் ஐகான். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே ஆக்சுவலாக ரெண்டர் பண்ணும். இந்த ரெண்டர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். டிபெண்டிங் அப்பான் த ஸ்பீட் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர், இட் மே டேக் எனிதிங் ஃப்ரம் 1 or 2 hours up till 1 day or even so. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டைம் ரிமைனிங் 100% போட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் 1% கூட ரெண்டர் ஆகலை. ஸோ வீல் ஹேவ் டு வெயிட் அன்டில் த ரெண்டரிங் இஸ் கம்ப்ளீட். பட் ஐ எம் நாட் கோயிங் டு வெயிட் டில் தட் டைம். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ப்ரெஸ் ஒரு மவுஸ் அதில் கிளிக் பண்ண உடனே ஒரு டிங்னு ஒரு சத்தத்தோட இட் அபார்ட்ஸ் த ரெண்டரிங். ஸோ கோ பேக் டு யுவர் லேயர். அண்ட் இதை வந்து ஒரு லேயராக எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னா, ப்ரெஸ் நியூ லேயர். நியூ லேயர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நியூ லேயர் வரும். அதில் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ, அதாவது எல்லா மாடிஃபையர் கீஸும் இருக்கும் இல்லையா, அதில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் மூணுத்தையும் ஒரே சமயத்தில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு
E press பண்ணீங்கன்னா A B C D E இருக்குல்ல E character அதை press பண்ணீங்கன்னா it will give a snapshot of what we have done இந்த இடத்துல. So it will give a snapshot. It will not have anything else. So for example இந்த இடத்துல background color மாத்துறீங்கன்னு வச்சுப்போம். Let us say you go into a darker blue. Then I press. But still, now this is a darker blue color. But what the snapshot you have created will come on this. So either one you can export as file, save as. You can either save this as a Photoshop file or as a JPEG file. Anything you want. As usual of Photoshop files எல்லாம் எப்படி சேவ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சேவ் பண்ணலாம். So that completes the basic, very very basic of type tutorial 3D extrusion. And as I said before, இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். You will be finding this a bit daunting. என்னடா அது இஷ்டத்துக்கு போகுது கனாபினான்னு சுத்துது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் பொறுமையோட once you get a feel of it, then it will become second nature. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. And the possibilities of creating 3D are endless. உங்களோட imagination எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு you can keep on creating. So அதுக்குண்டான மேல இருக்கிற டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் அதெல்லாம் ஃபர்தராக பார்ப்போம். So for now this completes the tutorial. Thank you very much.